கட்டினான் மாப்பிள்ளை. ஹாய் டியர்ஸ், இனி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? மேடம் வாங்க மேடம். என்ன மேடம் நீங்க கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன மேடம் என்ன வேணும்னு கேட்டிருந்தா நானே கொண்டு வந்திருப்பேன். ஏய் ஏதாவது சொல்லிட போறேன். இங்க எதுக்கு வந்திருக்கோம் அதே மறந்துட்டேன். முழு நேரம் வேலை கறியாவே மாறிட்டியா? மேடம் அப்படி இல்லை மேடம், நான் இதையும் பார்க்கணும்ல, இதை பார்க்கலன்னா டவுட் வந்துடும்ல மேடம், அதான் மேடம் அதுக்கு தான் கேட்டேன். சும்மா இதை சொல்லி உங்ககிட்ட கதை கட்டிட்டு இருக்காதா? சாரி மேடம். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணேன் மேடம்? என்ன பண்ணணும் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அர்ச்சனை நிலாவும் ஏதாவது பண்ணி பிரிய வைக்கணும். அவங்க ரெண்டு பேரும் இனி சேர்ந்தே இருக்கக்கூடாது. அந்த நிலா அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அர்ஜுன் என் பக்கம் திரும்பாமல் இருக்கான். அந்த நிலா அந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், பண்ணியே ஆகணும். மேடம் இப்படி வேணா ஒன்று பண்ணலாமா? என்ன மேடம், அந்த நிலா பற்றி ஏதாவது தப்பு தப்பா லெட்டர் எழுதி அர்ஜுன் சாருக்கு போட்டா என்ன மேடம்? அவ வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்கா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது தப்பு தப்பா போட்டாக்கா அப்போ அர்ஜுன் சாருக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்கும்ல மேடம். இடியட், இந்த மாதிரிலாம் பண்ணா அர்ஜுன் நம்பிடுவானோ? அர்ஜுனை பற்றி உனக்கு இன்னும் தெரியலாம். அவன் நிலான்னு நிலா மேலே உயிரையே வச்சிருக்கான். நிலாவை பற்றி நீ இல்லை நான் இல்லை, நிலாவே போய் நான் தப்புன்னு சொன்னாலும் அர்ஜுன் நம்ப மாட்டான். நீ என்னடனா ஆஃப்டர் ஆல் ஒரு லெட்டர் மூலயமா அவளை பற்றி தப்பு தப்பா எழுதி அவளை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்ற. அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. அர்ஜுன் இதை நம்பவும் மாட்டான். வேற ஏதாவது தான் பண்ணணும். வேற என்னதான் மேடம் பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க மேடம், நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணணும், பண்ணியே ஆகணும். அர்ஜுன் கிட்ட இருந்தால் அந்த நிலாவை நான் பிரிக்கணும். அவன் இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் அந்த இடத்துல இருக்க முடியும். அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா அந்த இடத்த நான் பிடிக்க முடியும். மேடம் காஃபி தானே மேடம்? நான் உங்களுக்கு காஃபி போட்டு இப்போ உடனே எடுத்துட்டு வரேன் மேடம். ஏய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு முக்கியம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? மேடம் எனக்கு புரியுது மேடம், நீங்கள் ரொம்ப தலைவலியில் இருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக என்ன மேடம், காஃபி தானே மேடம், நான் உடனே போட்டு எடுத்துட்டு வரேன் மேடம். வாங்க, உங்களுக்கு என்னங்க வேணும்? இவன் எப்போ வந்தான்னு தெரியலையே. எல்லாத்தையும் கேட்டுப்பாளா? இவன் எப்போ வந்தானு தெரியலையே. நானும் மேடமா பேசுறது ஏதாவது கேட்டுருப்பாளா? ஐயோ இவ கேட்டுட்டா அவ்வளோதானே. இவ அவங்களோட விசுவாசியாச்சே. இவ ஏதாவது கேட்டுட்டு இருந்தா போச்சு, மேடமோட சேர்ந்து என்னையும் கைலாசம் அனுப்பிடுவாங்க போல இருக்கேன். சொல்லுங்க கனி, உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது டீ காஃபி வேணுமா, இல்லை சாப்பிட ஏதாவது வேணுமா? சொல்லுங்க கனி. எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது யாரை பற்றி பேசிட்டு இருந்தீங்க? என்னவா? என்னங்க அவங்க தலைவலிக்குதுன்னு காஃபி கேட்டாங்க, நான் காஃபி கொண்டு வரேன்னு சொன்னேன், அவ்வளோதானே. இதில் என்ன பேசுறதுக்கு இருக்கு, யாரை பற்றி பேசுறதுக்கு இருக்கேன்? நான் உங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இப்போ அவங்க கிட்ட யாரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க? என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏய் என்ன வேணும் உனக்கு? கிச்சனுக்கு எதுக்கு வேண்டாம், அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. என்னை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? என்னை பற்றி கேள்வி கேட்க நீ யாரு? நீங்கள் பாருங்க, சும்மா மழைப்பாதீங்க. நீங்கள் இப்போ அர்ஜுனனை பற்றியும் நிலானியை பற்றியும் ஏதோ பேசுனீங்க. நான் கேட்டேன் என்ன பேசுனீங்க, ஒழுங்கு மாதிரி தான் சொல்லுங்க. ஐயோ பூச்சி பூச்சி, அப்போ இவ எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கு. மேடம் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. போச்சு, இன்னோட நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக வேண்டியதுதான். நான் மனசுக்குள்ள என்னென்னமோ கணக்கு போட்டு வச்சிருந்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு. ஏய் யாரு என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா? நான் யாரை பற்றி வேணாலும் பேசுறேன், அதை கேட்க நீ யாரு? நீங்கள் எங்கள் அர்ஜுனனை பற்றியும் எங்கள் நிலானி பற்றியும் தப்பாக பேசிட்டு இருந்தீங்க. அவங்க கிட்ட என்னமோ தப்பாக பேசிட்டு இருந்தீங்க. என்னன்னு இப்போ நீங்கள் ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறீங்களா, இல்லை நான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா? அச்சோ இவன் என்ன இப்படி பட்டு பட்டுன்னு கேட்குறான்? அப்போ உன்னோடாம கேட்டுட்டாலும் இவங்க வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்குறானோ? என்ன பார்க்குறீங்க? ஒழுங்கு மாதிரி தான் நீங்களே ஒத்துக்கிறீங்களா, இல்லை நான் போய் அர்ஜுனண்ணா நிலா அண்ணி பிச்சு பாரதி அம்மா அப்பான்னு பாட்டின்னு எல்லாரையும் கூப்பிடவா? ஏய் என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க? இங்கே பாரு, இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஓசியில் சோர்த்திங்க தானே வந்திருக்கேன், தின்னுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஆமாம் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாய் தானே நீனு? என்னமோ வியாக்கியானம் பேசிட்டு இருக்கா? அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இன்னும் எதுக்கு இங்கே உட்காந்து ஓசி சொத்தினிட்டு இருக்கா? இந்த வீட்டை விட்டுட்டு போய் தொலை வேண்டியதானே? நீயும் கூட ஒருத்த வந்திருக்கானே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓசியில் சோறு கிடைக்குது, ஓசிலே தங்கத்துக்கு இடம் கிடைக்குதுனாலே இங்கேயே மொத்தமாக டென்ட் போட்டுட்டீங்க. முதல்ல உன் டென்ட்டை காலி பண்ணிட்டேன், வீட்டை விட்டு போகிறதுக்கான வாலியா பாரு. என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன் பிச்சைக்கார நாய், என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஏய் அக்ஷயா, போச்சு போச்சு, இப்போ இவனும் வந்துட்டான். கன்ஃபார்மா அர்ஜுன் சாருக்கு எல்லா விஷயமும் தெரிய போகுது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, மேடம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஏய் யாரை பேச சொல்லி கூப்பிடுற? அக்ஷயான்னு
என் பேரை சொல்லி ஏன் முன்னாடி கூப்பிடுறேன்? உன் பேர் அக்ஷயா தானே? கூப்பிட்றதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. கரெக்டாக தானே கூப்பிட்டுருக்கேன். வேற எதுவும் பேர் வச்சு கூப்பிட்டுலையே. விச்சு கோனி அமைதியாரு. என்ன சொன்ன? கோனிய பார்த்து நீ என்ன சொன்ன? ஓசில உட்காந்து சோறு திங்கிறவளா? ஓசி சோறுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்களா? ஏய், இன்னொரு தடவை கோனிய பார்த்து அப்படி ஏதாவது பேசணும், மரியாதை கெட்டுடும் பார்த்துக்க உனக்கு. இவ்வளவுதான். அர்ஜுன் மாமாவோட ரிலேஷன்றதுனால்தான் பொறுமையா வாயால பேசிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் வேற எவ்வளவு இருந்திருந்தா நீ கனிய வார்த்தை பேசும்போதே உன் கண்ணத்தை பழுக்க வச்சிருப்பேன். விச்சு சொன்ன கேளு. இங்க பாரு, நீ எதுவும் பேச வேணாம் விச்சு. நம்ம போலாம் வா. நீ அமைதியா இருக்கா? நீ இவங்களாலும் தொட்ட வேண்டிய இடத்துல தட்டி வைக்கணும். இப்படியே அடங்கி அடங்கி போனோம். இவ இன்னும் ஏறி குதிச்சுட்டு தான் இருப்பாளே. இவளுக்கு இவ்வளவு குதிக்கிறானோ, இவ எதனால குதிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஏய், என்ன கண்ணம் பழுத்துரும் அப்படி இப்படின்னு என்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? வேண்டாம், இன்னும் உனக்கு இந்த அக்ஷயா பத்தி தெரியல. நான் ஏதாவது பண்ண நடக்கிறதே வேற, பாத்துக்க. ஏய், என்ன இல்ல என்ன பண்ணுவ? எங்க என்ன பண்ண பார்க்கலாம்? மரியாதை கொடுத்து பேசு. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவளை ஓசி சோறு அது இதுன்னு சொல்றான். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டான் மரியாதை கேட்டுரும். பாத்துக்க, பார்த்து பேசு. இல்ல இந்த விச்சு யாருன்னு காட்ட வேண்டியது வரும். அது சரி, ஓசி சோறுன்னு அவளை சொன்னதுக்கு இவ்வளவு கொதிக்கிறேன். நீ மட்டும் என்னவா ரொம்ப யோகியமா? என்ன நீ என்ன அக்கா காரி இந்த வீட்டுல கட்டி கொடுத்துட்டு கூடவே ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். இத்தனை நாளா நீ என்ன நீங்க ஓசி சொத்துன்னு இருக்க? நீங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் தப்பு. அது மட்டும் இல்லாம கேட்க வந்த எங்களை ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. விச்சுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விச்சுவை இப்படி தரகுறவா பேசிட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா, உன்னை ஏதாவது சொன்னா அவனுக்கு கொதிக்குது, அவன் ஏதாவது சொன்னா உனக்கு கொதிக்குது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? அதுவும் காதலிச்சு ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்போ உனக்கும் இவனுக்கும் கொள்ள அட எதுக்கு நம்ம இப்ப கோவப்படுற? அவங்க கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காங்க. பாரதி என்ன பேசிட்டு இருக்கான்? அது சரி, எனக்கு இந்த டவுட் வரும்போது உனக்காகவே சுத்திட்டு இருக்காளே, அவளுக்கு இந்த டவுட் வராதா என்ன? பாரதி, நான் கேட்ட கேள்வி கரெக்டானு உனக்காவது புரிஞ்சிருக்கேன். ஆமா நம்மம்மா, அவங்க கேட்டது என்ன தப்பு இருக்கு? அவங்க கேட்ட கேள்வி கரெக்ட், 100% கரெக்ட். பாரதி என்ன பாரதி பேசிட்டு இருக்க? அட கனி, உனக்குமா புரியல? அவங்க கேட்ட கேள்வி கரெக்டுமா? அந்த கேள்வி தப்புன்னு சொல்றியா? சீ சீ சீ, தப்பெல்லாம் இல்லை, கரெக்டாக கேட்டிருக்காங்க. டே மாமா, சும்மா கோவப்பட்டு இருக்காத. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்கிட்ட தான் இருக்கு, நான் கொடுக்கணும்ல. என்ன அக்ஷயா மேடம், பதில் கொடுத்துடலாமா? சொல்லு பாரதி, நீயே சொல்லு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கொதிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க. பார்த்தேன்னா இவளை சொன்னா அவனுக்கு, அவனை சொன்னா இவளுக்குன்னு கொதிப்பு அப்பப்பா ஓவரா இருக்கு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரி ரிலேஷன் இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்குமே. ஆமா அக்ஷயா மேடம், இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, உங்களுக்கு தெரியாதுல? சரி, இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லட்டுமா? கனிக்கு ஒண்ணுனா விச்சு கேட்பான், விச்சுக்கு ஏதாவது ஒண்ணுனா கனி கோவப்படுவா. பாரதி புரியுங்களா? அப்போ உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லணும். விச்சுவா கனி முன்னாடி எதனா திட்டுனா கனி கோவப்படுவாதான். கனி ஏன் விச்சு முன்னாடி நீ திட்டுனா விச்சு கையை நீட்டி உன்னை அடிக்கவும் செய்வான். அப்பனா புரிஞ்சுக்க, அவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கான நட்பு இருக்கணும். இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுதா? என்ன அக்ஷயா மேடம், நான் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு தெளிவா புரிஞ்சிருக்காது போல இருக்கேன். என் ஆளு சும்மா தரமா சொல்லிட்டால. எப்படி புரிஞ்சுதா? கோதில்ல நச்சுன்னு விழுந்துதான். பாரதி, நீ என்ன லூசா? இவங்க 2 பேரும் எப்படி பழகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தமா உனக்கு தெரியல? அடக்கி இருக்கு, இப்படி இருக்காதா? இவங்க 2 பேரும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. அடிச்சு மாய மூடு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உனக்கெல்லாம் சென்ஸ் இல்ல? படிச்சு வதானே நீனு? ஒரு பையனை ஒரு பொண்ணை பேசிட்டா அவங்க 2 பேருக்குள்ள வேற மாதிரி அஃபேர் தான் இருக்குமா? உனக்கெல்லாம் நல்லதாக யோசிக்க தோணாதா? அது சரி, நல்ல புத்தி இருந்தா நல்லதா யோசிக்க தோணும். உடம்பு முழுக்க விஷ புத்தியில இருக்கேன், அப்ப விஷத்தன்மையா தானே யோசிப்பேன். நீ பாரதி, நான் யாருன்னு தெரிஞ்சு இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு பாரதி, அக்ஷயா பத்தி உனக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் நானும் கேட்கிறேன். உன்னை பத்தி எனக்கு அப்பப்ப டவுட் வந்துகிட்டே இருக்கு. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள் வந்து உன் மேல எனக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்குள்ள பல கேள்வி ஓடிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு என்னைக்கு பதில் கிடைக்குதோ அன்னைக்கு நீ காலிடி மகளே. இந்த குள்ள கத்திரிக்காய் என்னென்னமோ சொல்லுது. இதுக்கு எதுக்கு மேடம் மேல சந்தேகம் வரணும்? அப்ப மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. மேடம் பெரிய ஆள் தான் போல இருக்கு, நிறைய சம்பவம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. வெளியில தெரியாம கமக்கமா இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு உடைய போதும். என்ன பாக்குறேன்? இங்க பாரு, விச்சுக்கும் கனிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கும்
அவங்க தீரனாக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும். உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதோ? இன்னொரு தடவை எங்க விஷயத்துல நீ தோலையும் இல்லாம ஆக்கிடுவேன். உனக்கு தான் இன்னும் பாரதியை பத்தி தெரியல. அப்புறம் என்ன சொன்ன? விச்சு வந்து ஓசி சோறு சாப்பிட்றானா? ஆமாம்மா, ஓசி சோறு சாப்பிட்ற. நீ என்ன துட்டு குத்தா சோறு சாப்பிட்ற? யோசிச்சு பாரு. ஏன்டா கேள்வி கேட்டோன்னு இருக்குமே. நீயும் ஓசி சோறு தான் தின்ன வந்திருக்கான். அதனால மூடிட்டு தின்னுட்டு மந்த வழியை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்குள்ள பற்பள்ளி வைக்கணும்னு நினைச்சேன். உன்னோட எதையுமே இல்லாம ஆக்கிடுவேன். பாத்துக்க, பாரதி அப்படிப்பட்டவன். ஆனாலும் பாரதி, இப்படிலாம் நீ பேசியிருக்க கூடாதுமா. என்ன, எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க இந்நேரத்துக்கு எப்படி இருக்குமோ தெரியல. விட்டா போய் தொங்கிடலாமா கூட இருக்கும். ஆனால் அது சூடு சொரணம் உள்ளவங்களுக்கு தான். இவங்களுக்குலாம் இருக்குமான்னு தெரியல. இருந்த நல்லா தான் இருக்கும். ஆனா அது இங்க இல்லையே. இருந்திருந்தா எப்பயும் இடத்த காலி பண்ணிருப்பாங்க. அதான் இங்க இல்லையே. சரி மாமா, இந்த மாதிரி வெட்டி ஆள்கிட்ட நம்ம பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னால போலாமா? அதுக்கே நடிச்சோம். என் செல்லக்குட்டிய எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, நான் தயாரா இருக்கேன். என் செல்லக்குட்டி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அவளை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்க வேணாம் நானு. டேய் மாமா, சில பேர் முன்னாடி இப்படிலாம் பண்ணாத. பாரு, கண் கொத்தி போமா நம்மளையே பார்த்துட்டு இருக்கேன். கண்ணு பற்ற போகுது. இது வேணா நம்ம வெளியில போய் வச்சுப்போம். கரெக்டா சொன்னீங்க என் செல்லக்குட்டி. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? வா போலாம். ஓ, அவங்க சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஏன்னா அங்கதான் உண்மையாவே ஓசி சொத்திங்க வந்திருக்குங்க. அதுங்கதான் என்னைக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு தெரியல. இங்க பாரு, அதுங்களை பத்திலாம் நீ கேர் பண்ணிக்காத. வா போலாம். பாரதி, அது இல்ல, இங்க கனி, இங்க பாரு, இவங்க சொன்னாங்கன்னு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. தான் தான் ஓசி சொத்தின்னு வந்தோன்னு தெரியாமலே இங்க சில பேர் அடுத்தவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை சொல்றதுனால அது உண்மையாயிடாது. சரி விடு கனி, பாத்துக்கலாம். சரி பாரதி. டேய் மாமா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? கண்டிப்பா செல்லக்குட்டி, போயே ஆகணும். ஒரு நிமிஷம், அக்ஷய் அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா சீக்கிரம் வர, எனக்கு டைம் ஆகுது. நான் வெளில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வரணும். வந்துடுறேன் செல்லக்குட்டி. போ வந்துடும் மாமா, உடனே வந்துடும். சரிடா மாமா. கனி, நான் மாமா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடும். சரி பாரதி, போயிட்டு வாங்க. அக்கா, அக்ஷய் அக்கா, மரியாதை கூப்பிட சொன்னீங்க பார்த்தீங்களா? கூப்பிட்டுட்டேன்னா என்னமோ ஏதாவது கொத்து விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைச்சிங்க. எதுவும் நடக்கலன்னதும் மூஞ்சி அப்படியே தொங்கி போச்சேன். இதை விட பெட்டரா ட்ரை பண்ணுங்க. இன்னும் ட்ரை பண்ணாலும் சரி, இங்க எதுவும் நடக்காது. அப்புறம் என் ஆள் வெளில வெயிட் பண்றோம். நாங்கள் ஜோடியா வெளியில போய் லவ் பண்ணிட்டு வந்துடுறோம். வரட்டுமாக்கா? அக்ஷயா அக்கா, பாய். எடுப்பு, போயிட்டு வரட்டுமா? துடுப்பு பத்திரமா இருக்கான்னு பாத்துக்க. இவங்கள சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏய், இன்னும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? அதான் சொல்லிட்டாங்களா, போய் தொலை வேண்டியதானே. கேட்ட விஷயத்துக்கு எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலாம். இப்போ நான் போறேன், அதுக்காக பதில் கிடைக்காம விட மாட்டேன். நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. பாரதிக்கு இப்போ ஏற்பட்ட சந்தேகம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் இதை அப்படியெல்லாம் விட மாட்டேன். நீங்க என்ன பேசுனீங்க, யாரை பத்தி பேசுனீங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன், உங்க கூட்ட வெளிப்படுத்துறேன். நான் போறேன். பூஜா, இல்லம்மா, ஜூஸ் குடி. குடிச்சிட்டு டேப்லெட் தரேன் அத்தை. டேப்லெட் போட்டுட்டேன், மேல ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. அத்தை, இப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, வயிறு ஃபுல்லா இருக்கும். ஜூஸ் எதுவும் வேண்டாம், நான் வேணும்னா அப்புறம் கேட்கறேன். அப்புறம் கூட குடிக்கிறேன் அத்தை. நான் போய் படுக்கட்டுமா? பூஜா, உன் வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியும்ல, அவ்வளோதான். என்னை வந்து தொல்லை பண்ணி எடுத்துருவான். உன்கிட்ட நான் என்னம்மா சொல்லிட்டு போனேன், நீ என்னம்மா பண்ணியிருக்கேன்னு என்னை கேட்டு தொல்லை பண்ணுவாமா? ப்ளீஸ்மா, எனக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாது இந்த ஜூஸை குடிச்சிருமா? நல்லா பண்ணல. இந்தா ஜூஸ் தானே, கொஞ்சமா குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா பாடு, சரியா? அப்புறம் அத்தை வந்து கூட உனக்கு எழுப்புறேன். ஐயோ அத்தை, வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. அவர் தான் தொல்லை பண்றாருன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. போங்க பூஜாமா, இப்ப அப்படிதான் இருக்கும். ஆனா நீ சாப்பிட்டுட்டே தான் இருக்கணுமே. நீ ஒரு ஆளுக்கு சாப்பிடல, 2 ஆளுக்கு சேர்த்து சாப்பிட்ற. அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் தெம்பாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா நடக்கவும் செய்யணும். நீ நடக்கிறதா இருந்தாலும் சாப்பிடவும் செய்யணும்ல. சாப்பிடுமா, இந்த ஜூஸ் மட்டும் தான், இதை மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அத்தை கொஞ்சம் வெளியில போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குமா? நான் போயிட்டு ஒரு 1/2 hour வந்துடுறேன், சரியா? ஐயோ, நீங்க வெளியில போகணுமா? நான் வேற பிடிக்க மாட்டேன், அடம் பிடிச்சிட்டு இருக்கேனோ? சாரி அத்தை. சரி கொடுங்க, நான் குடிக்கிறேன். அப்படிலாம் இல்லம்மா, நீ என்ன அடம் பிடிக்கிற? ஜூஸ் தானே குடின்னு சொல்றேன், உனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஆமாம்மா, அத்தைக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, வேற ஒன்றும் இல்லம்மா. கோவிலுக்கு போகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தியா, போயிட்டு அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வரணும். உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு வாரம் போய் விளக்கு போட்டுட்டு இருக்கம்மா. அதுக்கு தான் ஒரு 1/2 hour தான், போயிட்டு விளக்கு போட்டுட்டு உடனே வந்துடுறேன். அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது ரொம்ப பயத்தோட தான் நிற்கணும்.
மாமா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவர் கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டாரு, உங்களையும் என்கிட்ட பேச விட மாட்டாரு. எப்படி நான் உங்களெல்லாம் சமாதானப்படுத்த போறேன், சமாளிக்க போறேன்னு தெரியாம பயந்துதான் உள்ள வந்தேன். ஆனா நீங்க மாமா என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு என்ன நீங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க அக்கா. ரொம்ப நன்றி அக்கா. பூஜா என்ன பேசிட்டு இருக்கேன் நானு? இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்து மருமக கிடையாது, எனக்கு ஒரு மக மாதிரி. கீர்த்து எனக்கு எப்படியோ அப்படிதான் நீயும். நான் கீர்த்து எந்த அளவுக்கு பார்த்துக்கனோ அப்படிதான் உன்னையும் பார்த்துக்கணும். மருமக வேற மக வேறன்னு இந்த பிரிச்சு பார்த்தா என்னால பேச முடியாதுமா. எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். நல்லாவே தெரியுது அக்கா, நீங்க கீர்த்து பார்க்குற மாதிரி என்னையும் பார்க்குறீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியுது. சரிங்க அக்கா, நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சொன்னீங்களா, போயிட்டு வாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமாம்மா பூஜா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள அத்தை கோவிலுக்கு போயிட்டு ஓடி வந்துடுறேன் சரியா? அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு நீ கீழெல்லாம் இறங்கிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அத்தை ரூம்லேயே வச்சுட்டு போகிறேன் சரியா? இங்கே பாருமா, மறுபடியும் மட்டும் சொல்கிறேன், இது வேணும் அது வேணும்னு படிக்கடி ஏறுறேன் இறங்குறேன்னு இறங்கி எதுவும் பண்ணி வைக்காதம்மா. அப்புறம் உன் புருஷனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருமா, படுத்து தூங்கிட்டு அதுக்குள்ளே வந்துடாத சரியா? உங்க பிள்ளைக்கு போய் இவ்வளோ பயப்படுறீங்க? அது சரி, அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கு, திருட்டு போல. சரிங்க அக்கா, நான் கீழே இறங்க மாட்டேன். அதான் எனக்கு தேவையான ரூம்லேயே கொடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இறங்க போறேன். சரிங்க அக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நானும் போய் படுக்கிறேன். சரிடா பூஜா, என்னம்மா ஜூஸை குடி, டேப்லெட்டும் வச்சிருக்கேன் அதையும் போட்டு. சரிங்க அக்கா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடாம்மா. அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்குள்ள அத்தையும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம படுத்தாதான் டைம் போகிறது தெரியாது. போய் கொஞ்சம் படுப்போம். திருட்டு போல இத்தனை நாள் நீ வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு நீ வீட்டில் இல்லாத எனக்கு போர் அடிக்கணும். எப்பவும் ஏதாவது என்ன சேர்ந்துக்கிட்டே இருப்பேன். நான் எதனா பண்ணாதான்னு சொன்னா கூட ஏதாவது என்ன நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ வீட்டில் இல்லாதது எனக்கு ரொம்ப போர் அடிக்கணும். மிஸ்ஸியோட திருட்டு போல. மீனாட்சி, 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 எங்க இருக்க மீனாட்சி? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மாமா கூப்பிடுற மாதிரி இருக்கேன், மாமா கூப்பிடுற மாதிரி இருக்கேன். யார் கூப்பிடுறான்னு தெரியலையே, நம்ம போய் பார்க்கலாமா? ஐயோ, அத்தை நம்மளை கீழே இறங்க கூட சொல்லியிருக்காங்க. திருட்டு போய் நம்மளை கீழே மேலே ஏறி ஏறி இறங்க கூட சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? இல்ல, மாமா வேற கூப்பிட்டு இருக்காரு. மீனாட்சி, மீனாட்சி எங்க இருக்க? மீனாட்சி. மாமா அத்தை ஏதோ கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க. மாமா தூங்கிட்டு இருப்பாருன்னா அத்தை சொல்லாம போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாமா? நம்ம பார்த்து திட்டு வரா? பரவாயில்ல, அவர் திட்டினாலும் பரவாயில்ல, அவர் குரல் ஒரு மாதிரி இருக்கேன். நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். மீனாட்சி, மீனாட்சி எங்கம்மா போன? மீனாட்சி. இல்ல, மாமா ஏதோ உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா கீழே போய் தான் ஆகணும். பூஜா யோசிக்காத, போய் மாமாக்கு என்னன்னு பாரு. அத்தை இப்போ தான் கோவிலுக்கு போனாங்க, அவங்க உடனே வர முடியாது. நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். ஆமா, இதுக்கு மேலே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, நம்ம சீக்கிரம் போகணும். மீனாட்சி எங்க போன? மீனாட்சி, மீனாட்சி. ரூம்ல இருந்து சத்தம் வருது. அப்ப மாமா ரூம்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம போலாமா வேணாவா? ஏ பூஜா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப என்ன போலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போய் என்னன்னு பாரு, இது வந்து யோசிக்கக்கூடிய நேரமே கிடையாது. போய் முதல்ல என்னன்னு பார்க்கணும். மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியல. மீனாட்சி எங்கம்மா இருக்க? மீனாட்சி. மாமா, மாமா உங்களுக்கு என்ன பண்ணுது? ஏய், நீ எதுக்கு இங்க வந்தா? போ வெளியில, ஓன்னு சொல்றல, ஓ வெளியில. மீனாட்சி, மீனாட்சி எங்கம்மா இருக்க? இங்க வா மீனாட்சி, இங்க வா. எனக்கு நெஞ்சு வலி தாங்கல. மீனாட்சி. மாமா அத்தை வீட்டுல இல்ல மாமா, அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க மாமா. நெஞ்சு வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா மாமா? மாமா வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஏய், உன் கார் சொன்ன எனக்கு தேவையில்ல, வெளியில போகணும்னு சொன்ன. யாருக்கிட்ட யாரும் கூட வந்தா? போ வெளியில. ஐயோ மாமா ப்ளீஸ், இப்ப கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல மாமா. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்றேன் மாமா. மாமா உங்களுக்கு இதுக்கு ஏதாவது டேப்லெட் ஏதாவது இருக்கா சொல்லுங்க மாமா, நான் எடுத்து தரேன். வெளியில போகணும்னு சொன்னேன். ஓரியோ மீனாட்சி, மீனாட்சி. ஐயோ மாமா ப்ளீஸ், இது கோவத்தை காட்டுறதுக்கான நேரம் இல்ல. நீங்க பாருங்க மாமா, நீங்க துடிக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாருங்க, நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா. இங்க இருந்து முதல்ல வெளியில போ, வெளியில போகணும்னு சொன்னேன். என் கண்ணு முன்னாடி நிற்காத, வெளியில போ. மாட்டேன், நான் போக மாட்டேன். சரி, நீங்க உங்க மருமகளை பார்க்க வேணாம், நான் உங்க மாமனாரவும் பார்க்கல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை பாருங்களேன். இந்த வீட்டோட வேலைக்காரி இப்ப உங்களுக்கு ஒண்ணுனா பார்க்கணும்ல. என்ன பண்ணணும்னு அப்படியாவது சொல்லுங்க. என்ன பண்ணணும் உங்களுக்கு? எனக்கு நீ எதுவும் பண்ண வேணாம், இந்த ரூமை விட்டு வெளியில போனா போதும். போ. போக மாட்டேன், எனக்கு தெரியும் இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. நானே பண்றேன், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். ஏய், உன்னதான் வெளியில போ சொன்னா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? வெளியில போன்னு சொன்னேன், என் ரூமை விட்டு வெளியில போ. மீனாட்சி எங்க போய் தொலைஞ்ச? வா மீனாட்சி. என்ன பாக்குறீங்க? உங்க நெஞ்சு வலிக்கு இதுதான் மருந்துன்னு நான் பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்துட்டேன். என்னங்க, இந்த டேப்லெட் போடுங்க, நெஞ்சு வலி கொஞ்சம் சரியாகும். ஈவினிங் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போதைக்கு பெயின் ரிலீஃபா இருக்கும், இதை போடுங்க. ஏய், நான் உங்ககிட்ட கேட்டேனா? தூக்கிட்டு போயிடு, எடுத்துட்டு போ.
போதும். உங்ககிட்ட கேட்டு தான் கொடுக்கணும்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும். முதல்ல கோவத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு இதை முதல்ல சாப்பிடுங்க. உங்க மீனாட்சி நீங்க பார்க்கணும்ல, அப்புறம் இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டாதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வர உங்க மீனாட்சி நீங்க பார்க்க முடியும். அதுக்காகவாது இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க. அதான் சொல்லிட்டேனே, ஒரு வேலைக்காரியால இந்த டேப்லெட் எல்லாம் தரேன், உங்களோட மருமகளா கிடையாது. இல்லைங்க உனக்கு எவ்வளவு டேப்லெட் கொடுத்தேன் நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன். தூக்கிட்டு ஓரம் போ. இப்ப நீங்களா வாங்கி டேப்லெட் போட்டுக்கிறீங்களா இல்ல நானே வாயில போட்டு தண்ணி ஊற்றி விடட்டவா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்? இப்ப வரைக்கும் பேச்சு தான் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நான் சொல்றது மட்டும் கேட்கலாம், என் செயலே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஒழுங்கு மாதிரியா இந்த டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் ஆக்ஷன் இறங்க வேண்டியது வரும். என்ன இறங்கிடுவா? ஏய், என்னை பத்தி தெரியாம என்கிட்ட நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கு மாதிரியா போயிடு. சரிங்க பாஸ், உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, இப்போ சொல்றேன், உங்க வீட்டு வேலைக்காரியால இதை தரேன். என்ன இதை வாங்கி போடுங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? இப்ப எனக்கு ஒரு வழி என்னதோ, நீங்க என்னாச்சுன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அதே துடிப்பு தான் இங்கே இருக்கு மாமா. நீங்க மருமகளை ஏத்துக்கலனாலும் நான் உங்க மாமாவை ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு, சீக்கிரமே நீங்களே என்ன ஏத்துப்பீங்க. என்னங்க இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க மாமா. ஓகே டியர்ஸ், கேடி மேடம் சீரியஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே டியர்ஸ், ஓகே பாய்.